ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அதின்பதி ஆட்டோமொபைல் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 2 ஜாப் நோட்டிஃபிகேஷனுடைய டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதின்பதி ஆட்டோமொபைல் பிரைவேட் லிமிடெட் வந்து மொத்தம் 2 ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தோம்னா இன்சூரன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு 19 கம்ப்ளீட்டாக இருந்தீங்கன்னா போதும் இந்த ரோலுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஆஸ் பர் நார்ம்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் இதுக்கான சேலரி வந்து இருக்கும். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டிகிரியில் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தாலும் ஓகே தான், இந்த ரோலுக்கு நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோல், அதாவது இன்சூரன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லியிருக்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோம்னா கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு 21 கம்ப்ளீட்டடாக இருந்தால் இந்த ரோலுக்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரியும் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் நார்ம்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்து தான் இதுக்கான சேலரி வந்து இருக்கும். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டிகிரியில் நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் தான் படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக சொல்ல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரியில் என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தாலும் ஓகே தான், இந்த ரோலுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்து அந்த 2 ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஃபீமேல் ஒன்லி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீமேல் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரோலில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் அதிகமாக வச்சுருந்து நீங்கள் வந்து மேலாக இருந்தீங்கன்னா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீமேலில் எந்த கேண்டிடேட்ஸும் கிடைக்கலன்னா மேல் கேண்டிடேட்ஸ்க்கு தான் அதுக்கப்புறம் வருவாங்க. ஸோ இன்கேஸ் உங்கள்கிட்ட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ரோல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருந்தாலும் சரி, ஸ்கில்ஸ் அதிகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். மேலாக இருந்தாலும் ஓகே தான், நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் அவங்களுக்கு ஃபீமேலில் கிடைக்கலன்னா மேலில் செலக்ட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ பார்த்தா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுனா இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற இந்த மெயில் ஐடி hr@grandhonda.in இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய ரிசீமை ப்ராப்பரான மெத்தடில் வந்து மெயில் பண்ணுங்கள். நம்மளோட ரிசீம் எப்படி ப்ராப்பரான மெத்தடில் வந்து மெயில் பண்ணணுன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அட் த சேம் டைம் இந்த ரைட் சைடில் இந்த ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு எப்படி வந்து ஒரு ரிசீம் வந்து ஒரு ஹெச்ஆருக்கு வந்து அனுப்புறது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக கிளியராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மெயில் ஐடி hr@grandhonda.in ஸ்பெல்லிங்கை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸ்பெல்லிங் வந்து தப்பாக போடாதீங்க. hr@grandhonda.in இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூம் வந்து ப்ராப்பரான மெத்தடில் வந்து மெயில் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கும். அட் த சேம் டைம் ஆஸ் யூஷுவலாக நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் நம்ம போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் பணம் கொடுக்க தேவையில்லை. இன்கேஸ் நம்மளுடைய சேனல் நேம் வந்து யூஸ் பண்ணி யாராச்சும் உங்ககிட்ட பணம் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து யாருக்கும் கொடுக்காதீங்க. அட் த சேம் டைம் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலுடைய பயோலே இருக்குது. நீங்கள் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் என்னுடைய சைட்லேருந்து அதுக்கான லீகல் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சைட்லேருந்து நான் எடுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.